அனைவருக்கும் வணக்கம். முருகா சரணம். நம்ம இன்றைக்கி நம்மளோட பேஜில் பார்க்க போகிறது எலுமிச்சம்பழம் மாலை. அதாவது எலுமிச்சங்கனியை நம்ம ஊசியால் கோர்த்து சாமிக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி நம்ம ஊசியால் கோர்க்காமல் கட்டலாம் அப்படின்றத இந்த இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்கு லேஸ் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன லேஸ் இருக்கோ அது உங்களுக்கு எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 5 வர மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு 5 எடுத்துமே கொஞ்சம் லூஸாக தான் வந்துச்சு. அதனால் 6 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? எவ்வளோ நீளம் வேணுமோ அதை தனித்தனியாக உங்கள் அந்த நீளத்துக்கு ஏற்ற மாதிரி எத்தனை எலுமிச்சம்பழம் கட்ட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு அந்த 5ஐயும் உள்ளன் த்ரெட்டால் ஃபஸ்ட்டு முடிச்சு போட்டுக்கிட்டேன். நீங்கள் அதே போல் சாமி ஃபோட்டோக்குனாலும் சரி, சாமி சிலைக்கு பின்னாடி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு லென்த் விட்டுருங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம வீடியோவுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஐடியாக்காண்டி தான் நான் சின்னதாக விட்டுருக்கேன். நீங்கள் கோயிலுக்கு கொண்டு போகும்போது பெருசாக விட்டுக்கோங்க. சாமி சிலைக்கு நம்ம கழுத்தில் போடுற அளவுக்கு வேணும். ஃபஸ்ட்டு உள்ளன் நூலில் முடிச்சு போட்டுக்கிட்டு ஒரு கனியை வச்சு செஞ்சு பார்த்தேன். உங்களுக்கு இந்த இதில் தெரியும். ஏன்னா அதில் சரியாக வரலன்னு சொல்லிவிட்டு நானே அடுத்து லப்பர் பேண்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதே மாதிரி ஒவ்வொன்றா ட்ரை பண்ணுங்கள். ஆனால் கட்டுறதுக்கு பொறுமையாக நீங்கள் வச்சு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். நான் அந்த பிக்சரையும் கடைசியில் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நீங்கள் 5ஆவோ 6ஆவோ லேஸை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அந்த முனையில் முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழத்தை உள்ளே வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இதை நீங்கள் டைட்டாக பிடிக்கிறதுல தான் உங்களுக்கு கரெக்டாக அவுறாமல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. லூஸ் விட்டிங்கன்னா பழம் வெளியே வந்துடும். அதனால் நீங்கள் டைட்டாக பிடிச்சிட்டு அந்த டைட்டுக்கு ஒரு சுற்று கூட சுற்றிக்கலாம். அப்படியே லேஸை ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த உள்ளன் த்ரெட்டு மூலயமா நம்ம கீழே ஒரு 2 முடிச்சு போடுற மாதிரி சுற்றிட்டு பூ கட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சு கட்டிக்கலாம். ஆனால் பழம் நழுவி தான் வருது, லூஸ் ஆகுது. அதனால தான் நான் திரும்ப வச்சு பார்க்குறேன். உங்களுக்கு பாருங்கள், நல்லா இறுக்க பிடிச்சிக்கிட்டு அதை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. 5 வச்சிங்கன்னா 5 சைடும் நிற்கிற மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியே வராது. நீங்கள் 5 வைக்கிறதுக்கு பதிலாக 6 கூட வச்சுக்கலாம். 6 லேஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நூலை வச்சு நீங்கள் சுற்றிட்டு ஒரு முடிச்சு மாதிரி கூட போட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா பூ கட்டுற மாதிரி கூட போட்டு நீங்கள் ஒரு நாட் போட்டுக்கலாம். சரிங்களா? எனக்கு ஆனால் சரியாக உள்ளன் த்ரெட்டில் சரியாக வரலை. ட்ரை பண்ணி பார்த்தேன், உங்களுக்கு செஞ்சு காட்டியிருப்பேன் பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் சரியாக வரலை. மறுபடியும் வீடியோக்காண்டே பண்ணலாம்னு சொல்லிவிட்டு நான் டக்குன்னு என்ன பண்ணிட்டேன்னா லப்பர் பேண்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம நார்மலாக போடுவோம் பார்த்தீங்களா லப்பர் பேண்டு, அதை எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக என்னென்னா சின்னதாக எல்லோ கலர்லையாவது ரெட் கலர்லையாவது நூலை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பழமும் வச்சு டைட்டாக பிடிச்சிட்டு அந்த இடத்துல முடிச்சு போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நிற்கும். அந்த மாதிரி தான் இப்போ நான் செகண்ட் டைம் பண்ணும்போது பண்ணேன். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது உள்ளன் த்ரெட்டில் வச்சு சுற்றிட்டேன். 2வது பழம் வச்சு வைக்கும்போது எனக்கு சரியாக வரலை, நழுவிட்டே வந்துச்சு. திரும்ப நீங்கள் அதை நம்ம லேசுனால எடுத்து விட்டுட்டு அந்த பழத்தை அந்த கூர்மையான பக்கத்தை முன்னாடி, அதாவது பழத்தை நம்ம எப்படி வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சு டைட்டாக பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிட்டு மறுபடியும் ஒரு சுற்றிட்டு 5 பக்கம் வர மாதிரி எடுத்து விட்டு நீங்கள் நல்லா டைட்டாக பிடிக்கணும்னா, இது லூஸ் விட்டிங்கன்னா பழம் வெளியே வந்துடுது. டைட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பழம் வெளியே வர வாய்ப்பு இல்லை. அதே போல் ஒரு பழம் நீங்கள் இடையில கட்டிகிட்டு இருக்கும்போது வந்துட்டாலும் நீங்கள் திருப்பி அந்த இடத்துல எடுத்து வச்சுக்கலாம். அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரிங்களா? த்ரெட்டை அங்கனக்குள்ளே நான் கட் பண்ணாமே ட்ரை பண்ணி பார்த்தது எனக்கு சரியாக வரலை. ஏன்னா கட் பண்ணி வைக்கலை. சரி வேறு நூல் போடுவோமான்னு பார்த்தேன், அதுவும் எனக்கு சரியாக செட் ஆகலை. அதனால் ரப்பர் பேண்டு எடுத்து நம்ம செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் உங்களுக்கு எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ 7 எலுமிச்சம்பழம் 21 அந்த மாதிரி எண்ணிக்கைப்படி நம்ம ஒத்தப்படையில் தான் கட்டுவோம். அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நீளத்தை விட்டுக்கோங்க. அந்த பக்கம் விடுறதும் நீங்கள் சிலைக்கு ஏற்ற மாதிரி நீளத்தை விட்டுட்டு நீங்கள் பொறுமையாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது நல்லபடியாக வரும். ஏன்னா எலுமிச்சங்கனியில் நம்ம ஊசி கோர்த்துட்டாலே அதுக்குண்டான பலன் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஊசியில் கோர்க்காமல் நம்ம எப்படி கட்டலாம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் உள்ளன் த்ரெட்டை தனித்தனியாக கட் பண்ணி வச்சு முடிச்சு போட்டு பாருங்கள். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி லப்பர் பேண்ட் போட்டும் பாருங்கள். ஆனால் டைட்டாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே விழுக வாய்ப்பே இல்லை. இந்த விழுந்திருக்கு பார்த்தீங்களா 2வது, அதை மறுபடியும் எடுத்து நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். நான் திரும்பவும் 2வது ட்ரை பண்ணதை உங்களுக்கு காமிக்கிறேன். 5 இதை எடுத்துட்டு ஒரே மாதிரி வச்சு பிடிச்சிட்டு நான் லப்பர் பேண்ட் போட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கேன்.
ரப்பர் பேண்ட் போட்டு பார்த்துட்டு நான் வீடியோக்காண்டி கொஞ்சமாக சின்னதாக, அதாவது அளவாக விடாமல், ரொம்ப அதிகமாக விடாமல் அளவாக விட்டு நான் ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன். சரிங்களா? நீங்களும் அதே மாதிரி அந்த சிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஊசி நூலில் கோர்க்காமல் நம்ம எப்படி பண்ணுறதுன்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. ரப்பர் பேண்ட் போட்டேன். அதே போல் டைட்டாக 5 பக்கம் வச்சு, நீங்கள் இப்போ 5 பக்கம்ன்றது நமக்கு சரியாக வரலைன்னா நீங்கள் 6ஆக கூட எடுத்துக்கலாம். இல்லை இதையும் நம்ம ஒத்தப்படையில் தான் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 7ஆக கூட எடுத்துக்கலாம். 7 பக்கம்ன்றபோது கரெக்டாக உங்களுக்கு நின்றும். எந்த பக்கமும் நழுவி கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 7 லேஸை வந்து தனித்தனியாக நீளமாக, உங்களுக்கு எவ்வளோ நீளம், எத்தனை எலுமிச்சம்பழம் கனிக்கு நீங்கள் வச்சு கட்ட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துட்டு, அதை நீங்கள் அந்த மாதிரி நூல் போட்டு மேலே நம்ம எப்பயும் போல் முடிச்சு போட்டுட்டு அப்படியே ஒன்றா பிடிச்சிட்டு, இந்த பழத்தை உள்ளே வச்சு நீங்கள் டைட்டாக பிடிக்கிறதுல தான் இருக்குது. டைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நூலை ரெடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சள் கலரோ சிகப்பு கலரோ எந்த நூல் போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ரப்பர் பேண்டில் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா வருது. அதை போல் நீங்கள் ரப்பர் பேண்ட் போடாமல் நீங்கள் நூலை கூட கட்டிக்கலாம். சரிங்களா? நான் ஒரு 3 பழத்துக்கு மட்டும் ட்ரை பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் எத்தனை பழம் வேணுமோ அதே மாதிரியே செஞ்சு நீங்கள் கண்டிப்பாக சாமிக்கு போடலாம். இதை ட்ரை பண்ணி இனிமேல் இந்த மாதிரி போட்டு பாருங்கள். ஏன்னா ஊசி நூலில் கோர்க்கக்கூடாது, அதனால் எந்த பலனுமே இல்லை. கனி வந்து ராஜக்கனி, எலுமிச்சம்பழம் அப்படின்றது ராஜக்கனி. அதை நம்ம ஊசியை கோர்த்துட்டாலே அதுக்கு உண்டான பலன் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கோவிலில் போய் வேலில் சூலாயுதத்தில் குத்துறது வேறு, ஊசி நூலில் கோர்த்துட்டு போகிறது வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த வேலை தொடங்குறதா இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் அந்த சூலாயுதத்தில் 3 கனி வாங்கி குத்திட்டு செய்யுங்க, எல்லா காரியமும் சக்ஸஸாக நடக்கும். அதே போல் இந்த மாலையும், எலுமிச்சம்பழ மாலையும் இனிமேல் ஊசி நூலில் கோர்க்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி போடுங்க, கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். இப்போ நான் 2வது பழத்தையும் வச்சு காட்டுறேன் பாருங்கள். டைட்டு தான், இதில் நமக்கு லூஸ் விட்டால் தான் பழம் நமக்கு வருது. நழுவி போனாலும் நீங்கள் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதனால் ஊசி நூலில் கோர்க்காமல் இந்த மாதிரி பொறுமையாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நீங்கள் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் 3 பழம் செஞ்சுருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோவில். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்த தடவை அம்மனுக்கோ கருப்பனுக்கோ மாலை செஞ்சு எலுமிச்சை மாலை போடும்போது ஊசி நூலில் கோர்க்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட விருப்பம்தான். ஒத்தப்படையில் எத்தனை கனி வேணாலும் வச்சு கட்டலாம். நன்றி. முருகா சரணம்.